எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று எல்லாம் ஒழுங்காக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே 2 அவுட் ஆஃப் 365, அதாவது இன்றைக்கி செப்டம்பர் 8. ஸோ வந்துட்டு இன்றைக்கி என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 1 இயல் 2. அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து ஏபி வந்து ஒரு 10 சம்திங் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது மொத்தத்தையும் முடிச்சிடணும் அப்படின்ற கான்செப்டே தேவையில்லை. ஒரு நாளைக்கு ஒரு 5-10 சம் போட்டுட்டு பொறுமையாக போயிட்டாலே மேக்ஸ்னால் ஈஸியாக வந்துடும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. அதனால ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாலிட்டி வந்து சிவிக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் லெசன் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து செகண்ட் லெசன் படிங்க. சாரி, இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, என்னால் மார்னிங் வீடியோ போட முடியல, அதனால் இன்றைக்கி போடுறேன். ஸோ இந்த 8லேருந்து நாளைக்கு நைட் 8க்குள்ளே வந்துட்டு இதையும் முடிங்க. ப்ளஸ் நேற்று படிச்சிருப்பீங்களா, அதையும் வந்துட்டு இன்றைக்கி ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ டே கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 5 days தான் இருக்குது எக்ஸாமுக்கு. குரூப் 2 மேபி யாராச்சும் அப்ளை பண்ணி ஒன்றுமே தெரியாததுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நான் ஒரு சின்ன டிப் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 10th தமிழ் புக் இருக்குல்ல, அதில் வந்து செய்யுள்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போலாம் வந்துட்டு 10th தமிழ் எப்போவுமே நார்மலாகவே இம்பார்ட்டன்ட் தான். அதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சொற்பொருள் இலக்கண குறிப்புலாம் மெயினாக, ஏன்னா அதில் இருக்கிறது அப்படியே கொடுத்துட்றாங்க. ஸோ அது மெயினாக பார்த்துக்கணும். இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி மோஸ்ட்லி நான் பார்த்ததில்லை. ஸோ இலக்கண குறிப்பு மஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அண்ட் இலக்கணமும் மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இலக்கணம் 40 கொஷின் கண்டிப்பாக வரும். இலக்கணத்துக்கு வந்து நான் நிறைய யூடியூப் சேனல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்டு முடிஞ்சால் நானும் போட ரெடியாக தான் இருக்கேன். பட் இப்போ டைம் இல்லாததுனால ஆஃப்டர் எக்ஸாம் வந்து நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து 10th தமிழ் செய்யுள் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அண்ட் ஒவ்வொரு லெசனில் இருக்க புக் பேக் கொஷின்ஸும் பாருங்கள். அண்ட் வந்துட்டு ஆத்தரோட இன்ஃபர்மேஷன் இருக்கும் கரெக்டுங்களா, அதை வந்து முக்கியமாக பார்த்துக்கணும். அதில் வந்து இந்த புக் யார் எழுதுனா, லைக் புனைப்பெயர்கள், இதெல்லாம் வந்துட்டு நிறையவே வர சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அதையும் நீங்கள் படித்தாகணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 10th தமிழ் இம்பார்ட்டண்ட் அண்ட் 9th இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, உங்களால் முடிஞ்சால் இது ரெண்டும் இந்த 5 daysக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்துட்டு நீங்கள் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 10th சோஷியல் எடுத்துக்கோங்க. 10th சோஷியலில் சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நினைக்கிறேன். ஸோ அந்த லெசன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து 1 or 2 கொஷின்ஸ்க்கு நான் கேரண்டி. பிகாஸ் வந்து அதுலேருந்து எப்போவுமே 1 or 2 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் அதை படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா மேபி ஆர்டிக்கலாக இருக்கலாம், இல்லை டாக்டர் B.R. அம்பேத்கர் பற்றி இருக்கலாம். ஸோ எது பற்றி வேணால் வந்துட்டு அவங்க கேள்வி கேட்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல எப்படி நாங்கள் இவ்வளோ பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கா, ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நீங்கள் சும்மா தேடினாலே உங்களுக்கு நிறைய கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எதனா லைக் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு மேபி அவங்க நிறைய சால்வ் பண்ணி கிடைப்பாங்க. இது இப்படி பண்ணலாம், ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மேபி ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு நீங்கள் அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் இதையாச்சும் படிச்சுட்டு போகலாமேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்.